2026 வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் டீம் மெம்பரே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டே இருக்காங்க, எப்போ வீடியோ பண்ண போகிறீங்க, என்ன வியூ சொல்ல போகிறீங்க, நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது நான் டிசம்பர் 20th ஆக்சுவலாக ரெடி பண்ணிட்டேன் 2026 வியூவை. பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் திரும்ப திரும்ப ரீஒர்க் பண்ணியிருக்கேன், திரும்பி செக் பண்ணுறேன், 10 டைம்ஸ் பண்ணுறேன். பண்ணாலும் எனக்கு திரும்ப அதே மாதிரி தான் ரிசல்ட் வருது. ஸோ அதனால் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம 2026 ப்ரெடிக்ஷன் தப்பாக தான் போகணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இப்போ உங்களுக்கு இந்த 2026 வியூவை சொல்கிறேன். ஓகே, டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட், இது வந்து எஜுகேஷனல் வீடியோ தான். திஸ் வீடியோ ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். த கண்டென்ட் ஷேர்ட் ஹியர், whether charts, level, strategy or example, is not investment or trading advice. Stock market trading involves high risk and profits or losses depend upon your personal analysis, decision, risk management. Please consult your financial advisor before making any investment or trading decision. The creator of this video will not be responsible for any profit or loss that may occur from following any information discussed. ஓகே, 2019லேருந்து இந்த ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது 2019லேருந்து பை ஆன் டிப்ஸ் இயர்னு பேசியிருப்போம். ஸோ என்ன 2019லேயே கரெக்ஷன் வந்துடும், கிராஷ் ஆகிடும்னு சொன்னால் கூட நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம். பை ஆன் டிப்ஸ் தான் இயராக தான் இருக்கும், என்ன டிப் வந்தாலும் வாங்கிட்டே இருங்கன்னு பேசுவோம். பிகாஸ் 2020 தான் மார்க்கெட் நல்ல ஃபால் இருக்கும்னு பேசணும். அதேமாதிரி 2020 ட்ரேடர்ஸ் இயர்னு பேசியிருந்தோம். ட்ரேடர்ஸுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியான வருஷம் அப்படின்றத பேசியிருந்தோம். அந்த மூவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ட்ரானரி மூவ்ஸாக இருந்திருக்கும். ட்ரேடர்ஸ் ரொம்ப நல்லா கேஷ் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி பிக் ஃபால் எக்ஸ்பெக்டட், அது வந்து லாஸ் ஆஃப் லைஃப் கூட இருக்கிறதுக்கு, உலகம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பேசியிருந்தோம். 2021 இன்வெஸ்டர் இயர்னு பேசியிருப்போம். இன்வெஸ்டர் இயர்ன்றது இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த டிக்கேட்லேயே 2021 தான் ஹையஸ்ட் நிஃப்டி ரிட்டர்னு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா 2021 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலன்னா நீங்கள் இந்த இயர் அதாவது இந்த லைனில் இருக்கிறதுக்கே நீங்கள் லாய்க்கு இல்லைன்னுலாம் பேசியிருப்பேன். ஸோ 2021 எவ்வளோ அருமையான இயராக இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்வெஸ்டருக்கு. அதேமாதிரி 2021 ஆவரேஜ் ட்ரேடர்ஸ் இயர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். எடுத்தோன்னே வாங்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருங்க, கீழே போக போக வாங்குங்க, அப்போ தான் யூ கேன் ஏபிள் டு மேக் டீசென்ட் மணி அட் த எண்ட் ஆஃப் தி இயர்னு பேசியிருப்போம். ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் ட்ரேடர்ஸ் இயர் தான் இருந்தது. ஸோ கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினவங்களுக்கு தான் அன்றைக்கி அந்த இயர் பெட்டராக இருந்திருக்கும். அதேமாதிரி 2023 ஒரு மசாலா இயர், எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஒரு எக்ஸ்ட்ரானரி மூவ் இருக்கும்னு பேசியிருந்தோம். ஸோ செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட நிஃப்டி ஒரு 5000 பாயிண்ட் மூவ் ஆச்சு. அதுவும் எக்ஸாக்டாக நம்ம பேசின மாதிரி நடந்தது. அதேமாதிரி 2024 பிரேக்கிங் நியூஸ் இயர் மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் போர்ட்ஃபோலியோ எக்ஸிட் பண்ணிடுறது பெட்டருன்ற மாதிரி பேசினோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்த்தோம். பட் அந்த ஃபால் நிஃப்டியில் வரல. ஆனால் ஸ்மால் கேப், மிட் கேப்பில் 50%லேருந்து 70% இன்னைக்கும், 50லேருந்து 70% அன்னையிலேருந்து அந்த பீக்கில் இருந்து இன்னைக்கும் மேக்ஸிமம் ஓகே ஒரு 50% ஆஃப் தி கம்பெனிக்கு மேலே இன்றைக்கும் வந்து போர்ட்ஃபோலியோவில் 50 to 70% டவுன் இருக்குது. அது மிட் கேப், ஸ்மால் கேப் வச்சுருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பீரியடில் எக்ஸிட் ஆகிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் எஸ்கேப் ஆகிருப்பாங்க. அதுதான் நம்ம செகண்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ எக்ஸிட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். நிஃப்டி பெருசாக கண்டிப்பாக கிராஷ் ஆகலை, ஆனால் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸு பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. அது 2024 பேசியிருந்தோம். அதேமாதிரி 2025 பேரிஷும் இருக்கும், புல்லிஷும் இருக்கும், சைட்வேஸும் இருக்கும். ஓவரால் வந்து ஒரு புல்லிஷ் இயர் தான், பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் புல்லிஷ் இயர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் அதே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபியூ ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் மார்க்கெட் புல்லிஷ் இயர் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அதை நம்ம பேசியிருந்தோம் இத்தனை நாள், 7 இயர்ஸாக. ஸோ 2026 எப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா 2026 ஒரு ட்ரேடர்ஸ் இயராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரேடர்ஸ். எப்படி நம்ம 2021 இன்வெஸ்டர் இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க லாய்க்கே இல்லைன்னு சொன்ன மாதிரி 2026 இன்கேஸ் ஒருத்தர் ட்ரேடராக இருந்துக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணலை அப்படின்னா அவங்க ட்ரேடராக இருக்கிறதுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. பிகாஸ் 2026 இஸ் ஃபார் ட்ரேடர்ஸ், நாட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸு கஷ்டப்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால தான் நான் 2025லேருந்தே உங்கள் மைண்டை செட் பண்ணினே இருந்திருப்பேன். நான் கண்டினியூஸாக MWU இந்த பேட்டர்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் ட்ரேடருக்கு இந்த MWU இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஒரு ஹையர் ஐயில் போயிட்டு இருக்கும்போது எப்போ திரும்பும் அப்படின்னா எம்ல இருக்கும்போது தான் நீங்கள் திரும்பும், அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதேமாதிரி ஒரு லோவர் லோ ஃபார்மேஷனில் இருக்குது எப்போ திரும்பும்னா டபிள்யூவில் தான் திரும்பும். அதே மாதிரி ஒரு யூ பேட்டர்ன் அப்படின்றது எப்படின்னா நல்லா கீழேயோ மேலேயோ, இது யூன்றது மேலேயும் நீங்கள் இப்போ உல்ட்டாவும் வரைஞ்சிக்கலாம். இப்போ இன்கேஸ் நல்லா கீழே வருது அப்படின்னா அது ஒரு மாதிரி MW மாதிரி இருக்காது, அப்படியே அது வந்து எப்படின்னா அப்படியே ஒரு ரவுண்டிங் பேட்டர்ன் மாதிரி வரும். ஸோ இந்த 3 விஷயம் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடர்ஸ். இன்வெஸ்டர் விட்டுருங்க, இன்வெஸ்டர் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் ட்ரேடருக்கு இந்த 3 பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பார்ட்டை நான் கண்டினியூஸாக அந்த 2025லேருந்து உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளோட காமிச்சதுக்கு ரீசன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2026 நீங்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய லெவலில் அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அதை வந்து உடனே வந்து 2026ல் சொல்லி அது டக்குன்னு புரியாதுன்றதால தான் 2025லேருந்தே உங்கள் மைண்டை செட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் ட்ரைனிங்கை. இந்தியா விக்ஸை பற்றி பேசியிருக்கிறேன். இந்தியா விக்ஸ் எப்போ டாப் வரும், எப்போ பாட்டம் வரும், அதெல்லாம் ட்ரைனிங்கில் பேசியிருக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள். ஓகே, மார்க்கெட் எப்படி திரும்பும், எப்போ வந்து மேலே போகும், எப்படி இருக்கும், W எப்படி இருக்கும், U எப்படி இருக்கும், ஒரு ட்ரெண்டு லைன் வந்து எப்படி பிரேக் ஆனால் எந்த மாதிரி வாங்கணும், ஒரு பிரேக் அவுட் எப்படி யூஸ் பண்ணணுன்றது நிறையா பேசியிருக்கிறேன். அது எல்லாமே 2026ல் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யூஸ் ஆக போகுது. நம்ம க்ளோஸ்டு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப மிகப்பெரிய லெவலில் ப்ராஃபிட்ஸை பண்ணுவீங்க. அது வந்து நான் தீர்க்கமாக நம்புகிறேன். அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே ஆக்சுவலாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் ட்ரேடர்ஸ் இயர்ஸ்ன்னும் போது நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக யோசிக்கணும். எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்றதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்வெஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் ரொம்ப டைம் ஆச்சு. ஆக்சுவலாக 20th டிசம்பரே பண்ணால் கூட இவ்வளோ நாள் நான் திரும்ப டைம் எடுத்துருக்கேன். திரும்ப அதை போட்டு பார்க்குறேன். எவ்வளோ வேறு பேராமீட்டர்லாம் போனாலும் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. வெதர் ஐம் ரைட் ஆர் ராங், பட் எனக்கு இதுதான் தோணுது. பட் நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பாக போச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால தான் ட்ரேடர்ஸ் இயர்ஸாக வருது. அதனால தான் இன்வெஸ்டருக்கு சரி இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறோம். அதாவது டிசாஸ்டர் எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, அந்த டிசாஸ்டர் வந்து வாராக இருக்கலாம், இல்லை அந்த ஒரு டிசாஸ்டர் வந்து வைரஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வாட்டர் மூலயமா ஏதாவது டிசாஸ்டர் வரலாம், இல்லை எக்கனாமிக் க்ரைசிஸ் ஆகலாம், இல்லை ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஆகலாம், இல்லை வந்து ஒரு ரிசெஷன் ஆகலாம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸில் யூரோப்போ யூஎஸ்லேயோ ஒரு ரிசெஷன் மாதிரி கூட வரலாம். இல்லை நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு புதுசாக ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வரப்போதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இதில் ஏதோ ஒன்று, ஓகே, அது என்னன்றது நமக்கு இப்போ எதுவுமே தெரியாது. பிகாஸ் நம்ம மார்க்கெட் தான் எப்படி இருக்கும் என்னன்றதை பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்னும் போது ஈவன் ஒரு 28,000 போயிட்டு திரும்பி 24,000 வந்தால் கூட அது குயிக் செஷனில் வந்ததுன்னா அது கூட ஒரு 4,000 பாயிண்ட்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ அப்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்காமல் இந்த மாதிரி டிசாஸ்டர், அதாவது ஏதோ ஒரு மார்க்கெட் இப்படி நடக்காமல், ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்காமல் மார்க்கெட்டில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இதில் எது வேணா இருக்கலாம். நம்ம எதுன்றது வந்தால் தான் தெரியும். பட் இதில் என்ன வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் எது வந்தாலும் ஆஸ் அ ட்ரேடர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டர் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறது பெட்ரு. நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லோ வருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறது பெட்ரு. பிகாஸ் கேஷை கையில் வச்சுட்டு இருந்தால் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே இது பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ஃபார் மீ திஸ் இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி அ ட்ரேடர்ஸ் இயர். ட்ரேடர்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. அண்டு ப்ராப்பராக MWUவை தெரிஞ்சவங்க மிகப்பெரிய லெவலில் காசு பண்ண தான் போகிறாங்கன்றது கன்ஃபார்ம்டு உறுதி இதில். ஓகே, அப்படின்ற மாதிரி எனக்கு ஆக்சுவலாக தெரியுது. ஓகே, ஸோ என்ன டிசாஸ்டர்ன்றதும் நமக்கு இப்போ தெரியாது, நடந்ததுக்கப்புறம் தான் என்னன்றது தெரியும். ஸோ 2026 அட்வான்ஸ் வியூ ரெடி பண்ணியாச்சு. அதான் December 20th ரெடி பண்ணியாச்சு, இப்போ தான் கொடுக்குறோம். இது வந்து வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது.
எந்த டைமில் எந்த மாதிரி திரும்பும் அப்படின்றது இருக்கும். பட் ரியல் டைமில் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இது கம்ப்ளீட் ஒரு ரோட் மேப்பாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் யூடியூப்பில் இன்கேஸ் கண்டினியூஸாக நான் இப்போது பேசினேன் அப்படின்னா நிறைய இடத்துல கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். இன்கேஸ் இப்போ என்னால் பேச முடியல அப்படின்னா தான் எப்படின்றத பார்க்கணும். பட் எனிவே ஆஸ் ஆஃப் நோ யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம். பட் எத்தனை நாள் கன்டினியூஸாக பேச முடியுன்றது தெரியல. பிகாஸ் நிறையா ஒர்க் ஆக்சுவலாக இருக்குது. அந்த ஒர்க்குக்கு நடுவில் எப்படியோ மேனேஜ் பண்ணி பேசிகிட்ருக்கேன். பட் ட்ரேடர்ஸ் இயர் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட ட்ராவல் பண்ண பார்க்குறேன். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ மேக் ஒரு ப்ரெடி டீசென்ட் மணி மேக் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல மூவை எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ ட்ரேடர்ஸு இத்தனை நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி சைட்வேஸு இதுவாக இருந்ததுன்னு இது பண்ணாதீங்க. 2026 கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் இயராக அமையும் அப்படின்றத நான் தீர்க்கமாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். இது இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான். ஸோ ட்ரேடர்ஸ் இயர் அப்படின்னு சொன்னால் ஓகே, உங்களுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டு 2026 மிஸ் பண்ணக்கூடாத இயர், பர்டிகுலராக ட்ரேடர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாத இயர். இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். திரும்பி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பட் எப்படி 2018 வந்து ஸ்விங் ட்ரேடருக்கு வந்து ஒரு பெஸ்ட் இயராக அமைஞ்சதோ ஓகே ஈக்விட்டி, அதே மாதிரி தான் வந்து 2019 ஸ்விங் ட்ரேடருக்கு ஒரு பெஸ்ட் இயராக அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து 2020 தான் ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, நான் சொல்கிற ரொம்ப மேஜர் கரெக்ஷன் வந்து அது பெரிய யூஎஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அது வந்து ஒரு மாதிரி ஒரு கிராக் டவுன் வந்து ஆகுறதுக்கு 2020 தான் நான் எதிர்பார்க்குறேன். 2019 வந்து நான் வந்து ஸ்விங் ட்ரேடரோட இயராக அமையும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வந்து சொல்லியிருந்தோம் 2019 வந்து இட்ஸ் பை ஆன் டிப்ஸ் தான்ட்டு. நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் நம்பவே இல்லை, இறங்கும் தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லா டிப்லையும் வந்து வாங்குங்க, இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடரோட இயராக அமையும் அப்படின்னு சொல்லணும். 2020 எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். 2020 என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் இயர் தாங்க. அது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் இயர்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது வந்து செப்டம்பர் 2020 வரைக்குமே ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அழிவு, ஓகே மேபி ஒரு பேரழிவு வந்து அது இருக்கிறதுக்கு ஏதோ விதத்தில் சம்மந்தம் இருக்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது மேபி வந்து மக்களோட உயிர் பாதிப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு அழிவு வந்ததுன்னா வந்து அது வந்து ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பெரிய லெவலில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்து மார்க்கெட்டில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸ் வந்து வேறு எதுவும் பூகம்பம் மாதிரி வராமல் வேறு ஏதாவது மூலிமா வந்ததுன்னா நல்லதாக இருக்கும். பட் எந்த மூலிமா பிரச்சனை வரப்போகுதுன்றது தெரியல. ஓகே, அது வந்து யூஎஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வரப்போகுது. அது இந்தியாவில் மட்டும்தான் பிரச்சனையா இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டுனால இந்தியாவுக்கு பிரச்சனை ஆக போகுதான்றது தெரியல. அது இயற்கை மூலிமா நடக்க போதா இல்லை ஏதாவது ஃப்ராட் மூலிமா நடக்க போதா என்னன்றது எக்ஸாக்டாக இப்போ நமக்கு தெரியாது. அந்த நியூஸ் வரும்போது தான் தெரியும். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், நம்ம எந்த நியூஸுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம், எல்லா நியூஸுமே ஆனால் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து என்ன நியூஸ் ஆக போகுது என்னன்னு தெரியல. ஆனால் 2020 வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்குது. இந்த இயரை வந்து ட்ரேடர்ஸோட இயர் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இதில் வந்து செல் பண்ணி பை பண்ணுறவங்களோட இயராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ 21 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இஸ் ஆக்சுவலி இன்வெஸ்டர்ஸ் இயர் இந்த இயர். பட் இன்வெஸ்டர் இயர்னோட அப்படியே டாம் டெக் ஹாரி எது வேணா வாங்கினாலும் இயர்னு நினைக்காதீங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் இயராக தான் இந்த இயர் வந்து அமையும். ஸோ 2022 எப்படி இருக்கும் அப்படின்னா 2022 ஆவரேஜ் ட்ரேடர்ஸ் இயராக இருக்கும். ஸோ இதில் 2022 என்னுடைய டேக்லைன் இட்ஸ் ஆவரேஜ் ட்ரேடர்ஸ் இயர். ஆவரேஜ் பண்ணுறது கேஷ் இருந்ததுன்னா தான் அவங்களுக்கு இந்த இயர் பெட்டராக இருக்கும். இப்போது 2023 எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எப்படி பேசினோமோ 2019, 20, 21, 22 எப்படி பேசினோமோ இந்த 23ன்றது இந்த 4 வருஷமும் சேர்ந்த கலவையாக தான் இருக்க போகுது. இந்த 4 வருஷத்தில் பேசினது
அப்படியே வந்து 2023ல் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்க போகுது. 2019ல் பை ஆன் டிப்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து 23ல் இருக்குது. 2022ல் ஒரு பெரிய பயங்கரமான ஸ்விங் இருக்குதுன்னு பேசியிருந்தோம். ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து அந்த 2020 மூவ் மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குது. அது சம்டைம்ஸ் இந்த இயர் சில நாட்கள் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டாக கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 2020 ஆன ஃபுல் இயர் மாதிரி இருக்காது, அதுவும் பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் இருக்கும். அதேமாதிரி 2021ல் இன்வெஸ்டர் இயர் சொன்ன மாதிரி இந்த இயர்லையும் இன்வெஸ்டருக்கும் நல்ல கான்செப்ட் இருக்குது. சில ஸ்டாக்ஸ்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து 100% ரிட்டர்ன் வர்றதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த முறை 60-70% ரிட்டர்ன், சிலது 100% ரிட்டர்ன், அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருக்கோம் இந்த முறை. ஸோ 21 இன்வெஸ்டர் இயருக்கும் சிலது வந்து இருக்க போகுது, சில பீரியட் இருக்க போகுது. அதேமாதிரி 22ல் ஆவரேஜ் இயர் சொல்லியிருந்தோம், அந்த ஆவரேஜ் இயரும் சில பீரியட் இருக்க போகுது. ஸோ 2024 ஓவரால் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஹெட்லைன்ஸே பார்த்துருப்பீங்க, பிரேக்கிங் நியூஸ் இயராக இருக்கிறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. நிறைய பிரேக்கிங் நியூஸு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். மேபி 2023 தான் நம்ம கடைசியாக இருந்த ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை ஓட்டின இயரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. பட் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம 2024லேருந்தும் நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நல்லது தான். பட் என்னுடைய இதுபடி டெக்னிக்கல்ஸ் படி எப்படி காமிக்குதுன்னா, 2024 ரொம்ப ஒரு பிரேக்கிங் நியூஸ் இயராக இருக்கிறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. அது மேபி பிரச்சனை எதில் யூஎஸ்லேருந்து கூட வரலாம். பட் எந்த இடத்துலேருந்து வருதுன்னு இப்போயும் நமக்கு தெரியாது. ஆனால் நிறையா பிரேக்கிங் நியூஸ் இருக்குது. டூ 2025 எந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக 2025ல் மூணுமே இருக்குது. ஓகே, புல்லிஷும் இருக்குது, பேரிஷும் ஒரு பர்டிகுலர் பீரியடில் இருக்குது, சைட்வேஸும் ஒரு ப்ரோலாங் பீரியடில் சைட்வேஸும் இருக்குது. இந்த மூணுமே 2025ல் இருக்குது. மூணுமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. பட் இந்த மூணு மிக்ஸ் பண்ணி இருந்தாலும் ஓவரால் ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் புல்லிஷ் இயராக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை பிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு மேக் அ ப்ரெட்டி டீசென்ட் இன்கம். ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் புல்லிஷ் இயராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் சில பீரியட் பேரிஷாக இல்லையானா சில பீரியட் இருக்குது. பட் ஓவரால் ரிசல்ட்டு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் புல்லிஷ் இயராக இருக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய வியூ. 2025ஓட வியூ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் புல்லிஷ் இயர் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்.